தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் தேசிய மது ஒழிப்பு தினத்துக்காக நேற்று பெரிய 3 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடினார் அப்படிங்கிறது தெரியும். ஓடிட்டு வரத்துக்குள்ளேயே ஒரு 4 அவதூறு பொறுக்கி வச்சிருந்தாங்க. இந்த பாருங்க, இது உங்களுக்கு அப்படின்னு சில விஷயங்களை கொடுத்தாங்க. அதில் முதலாக அமைச்சர் கில்லி சரத் அவருக்கு சரத்குமார் அவர்கள் ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அதை பற்றின நிறைய அவதூறுகளும் உண்மைக்கு புறம்பான செய்திகளும், அது உண்மையா பொய்யான்னு யாருக்குமே தெரியாத சில விஷயங்களும் அதை இட்டு கட்டி நிறைய பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. சரி, என்னென்ன பக்கம் திரும்ப வரான்னு பார்த்தா நம்ம செங்காவட்டை ஐயா பற்றி இன்னொரு மேட்ரு ஒன்று. அவர் ஒரு விஷயத்த சொன்னார், அதை அப்படியே திருச்சி தஞ்சாவூர் மாதிரி என்னென்ன விஷயத்த சொல்லணுமோ அதை சொல்லி பெரிய பெரிய அவதூறுகளாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதற்கு பிறகு அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்துவதற்கு மும்முரமாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை யார் யார் அந்த சிறப்பான களப்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய அழுத்தங்கள் தாவேக ஆட்சியில் அதிகமாக இருக்குது, ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மனுஷன் அப்படிங்கிறது சில விஷயங்கள் கசிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவர் எதற்காக இது மாதிரியான வேலைகளை செய்கிறார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்ம போஸ்ட் ஏற்கனவே போட்டிருந்தோம். ஜூன் 28, அதாவது நாளைக்கு சென்னை பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் கலையரங்கத்தில் ஒரு கருத்தரங்கம் ஒன்று இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் முடிஞ்சா வாங்க. ரொம்ப தூரத்துலேருந்துலாம் யாரும் வர வேண்டாம். புள்ளுக்குட்டி சில்லு சிண்டெல்லாம் அழைச்சிக்கிட்டுலாம் கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள்லாம் லைவில் ஓடும் கண்டிப்பாக. அதனால் கஷ்டப்பட்டு யாரும் வர வேண்டாம். பக்கத்தில் சரௌண்டிங்கில் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக அதில் பங்கேற்றுக்கிடுங்க. அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு 1000 பேர் மட்டும்தான் அனுமதி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த QR கோடு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். முடிஞ்ச அளவுக்கு சேருங்க. நம்ம கருத்தரங்களில் உங்களுடைய கருத்துக்களையோடு நீங்கள் வைக்கலாம். நேற்றைய தினம் தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேசிய போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஒரு கவன ஈர்ப்புக்காக மாரத்தான் ஓடினார் அப்படிங்கிறது தெரியும். 3 கிலோமீட்டர் ஓடினார். அதனால் பெரிய அளவில் பேசப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்திலே ஒரு விஷயம் ஒன்று வருது. அந்த இஷ்யூவில் என்னன்னா, கில்லி சரத் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு IPL மேட்ச்சில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான சில வீடியோக்கள் வருது. அது யார் போஸ்ட் பண்ணால் அவரே போஸ்ட் பண்ணியிருக்கிறார் அவருடைய ஐடியில். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு கட்சி தொடங்குவதற்கு முன்னாடியாக கூட இருந்திருக்கலாம் வைங்களேன். அப்போ போட்டிருக்காரு. அது இப்போ பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு. அதில் உண்மைத்தன்மை என்ன, அது அவதூறா அப்படிலாம் போகிறதுக்கு முன்னாடி அதில் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்கிட்ட ஏதோ நேற்றுக்கு நடந்துச்சு, முந்தா நாள் நடந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் அங்கே பாருங்க அப்படி நடந்துக்குன்னு சொல்லலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அதில் எங்கே போய் உண்மை தேடுறது? யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. இல்லைன்னா அவர் கில்லி சரத்துக்கு அவர்களுக்கு தெரியும். அதில் சில பேர் சில சந்தேகங்களை வைக்கிறாங்க. அவர் முன்னாடியே சொல்லிட்டார். அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் மாத்திரை கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதனால நான் மாத்திரையை நைஸ் பொடியாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தரப்புலேருந்து அவர் சொல்கிறாருன்னா அதை ஏற்றுக்கலாம். ஆனால் யார் அவருக்குலாம் ஐடியா கொடுக்குறதுன்னு தெரில. குழந்தைய வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது அது என்னது? இது ஒரு அமைச்சர், நீங்கள் அது ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஆயிடும்ல. அதுவே உங்கள் மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த மாதிரி ஆகிட்டு எதுக்கு குழந்தைய வச்சுட்டு வீடியோ போடுறாரு? சரி, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்களும் ஒய்ஃபும் கொடுக்க முடியாது. எதுக்கு அந்த குழந்தைய அப்படியே மீடியாவில் தூக்கி போடுறாங்க? அந்த குழந்தை முகத்தோடையே அப்படியே பிளரு கூட பண்ணாமல் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. முட்டா பயிலுவா. இது எக்ஸ்பிளனேஷன்லாம் யார் கேட்டா? எக்ஸ்பிளனேஷன் வேணும், நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கொடுங்க. உங்கள் ஒய்ஃபோட இருந்து கொடுத்தா பரவாயில்ல. அது ஒய்ஃபே அவங்களும் வந்திருக்காங்க, நீங்கள் சொன்னீங்க கொடுத்தீங்க. குழந்தைய கொண்டு வர அவசியம் கிடையாது. அதற்கு பிறகு அங்கே அந்த வீடியோக்குள்ளே வர சில விஷயங்கள் இருக்குல்ல, அது உண்மையாக இருக்குமோன்னு எல்லாரையும் யோசிக்க வைக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூபா நோட்டை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி பண்ணுறாரு. அது எனக்கு தெரியல, அது ட்ரக்ஸ் ஏன் இப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு. சரக்குன்னா தெரியும், அப்படி ஓப்பன் பண்ணால் சரக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியணும். இது ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு அந்த ATM கார்டை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறதெல்லாம் சினிமாக்களில் பார்த்துருக்கோம். இது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பண்ணுறது. பக்கத்தில் உள்ள ரூபா நோட்டு தான் அதுதான் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்து. ஏன்டா மாத்திரையை கூட பொடியாக்கலாம், அப்படி பொடியாக்கலாம், அது தவறு கிடையாது. குழந்தைகளுக்கு பாராசிட்டமல் மாத்திரையை கொடுக்குறாங்களா, சரி பொடியாக்கி கொடுக்கணும், அது ஓகே. பட் ரூபா நோட்டு எதுக்குன்னா, அந்த ரூபா நோட்டை மடக்கி வச்சு அதை வச்சு அப்படின்ட்டு மூக்கில் இழுக்கிறது அந்த வில்லன்லாம் பண்ணுவாங்க படத்தில். அதை பார்த்து சொல்கிறேன், இது வேற என்னையே சந்தேகப்படுவாங்க அப்படின்னு இருப்பாங்களாம். அதனால் அந்த ரூபா நோட்டும் பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கும் போது சில சந்தேகங்கள் வருது. மாத்திரை கொடுக்கணும்னா ஒரு தச்சு தண்ணியில் போட்டு கொடுப்பீங்க, பாலில் போட்டு கொடுப்பீங்கன்னா அந்த மாத்திரை போட்டு 2 குழு கொடுக்கனாலே கரைஞ்சி விடும். எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை போட்டு அரிச்சு அது தெரில. ஏன்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா அது உண்மையாக போயான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு இஷ்யூ இப்போ பரவிட்டுனா அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறாரு. அது தலைவர் விஜய் அவர்கள் பார்ப்பாரு, ஏற்றுவார். இது இன்னும் பெரிய இஷ்யூ ஆக்கினாங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் அதோட நடவடிக்கை எடுப்பார். இதில் போயிட்டு நம்ம முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமோ இல்லைன்னா இது பொய்யுங்க, இதை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கும் நமக்கு உரிமையே கிடையாது.
அது எப்படி நம்ம பண்ண முடியும்? தெரியாத ஒன்றை வந்துட்டு சொல்லிட்டு ஒரு யூடியூப்ல ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கு, உன்னால பைக்கால கேமரா இருக்குன்னா என்னன்னாலும் சொல்லலாமா? இல்லைங்க, அவர் எப்படி அடிச்சிருக்காங்க மூக்க பாருங்க அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. சந்தேகங்கள் வீடியோக்குள்ள இந்த சந்தேகங்கள்லாம் வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் யாருமே தவறு செய்யக்கூடாது இந்த ஆட்சியில் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அவர் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, இல்லைங்க அவர் தவறே செய்யறாங்க அப்படின்ட்டு நம்ம கொண்டு கொடுக்க போறது கிடையாது. இல்லை, தவறு செஞ்சா அதுக்கான தண்டனை தலைவர் விஜய் அவர்கள் கொடுக்க போறாங்க. ஏன்னா இது பாதிப்பை ஏற்படுத்தும்ல, அதனால பார்க்கிறோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஐடி கார்டு மேட்ரு. அந்த ஐடி கார்டு மேட்டர்ல செங்கோட்டையன் ஐயா ஒன்று சொல்றாரு. அது என்ன, ஐடி கார்டுல ஸ்கூல் ஐடி கார்டுலயே சாதி பேரை போட்டு கொடுத்துருவோம், சாதி சான்றிதழ் இணைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் பரவிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, சாதி சான்றிதழ் எங்க வாங்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாளா? அது பிரைவேட்ல வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம தாசில்தாரை பார்த்து விஓ பார்த்து நம்ம லோக்கல்ல வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பிறகு மாணவர்கள்லாம் கஷ்டப்பட வேண்டாம், நாங்க ஐடி கார்டு கொடுக்குற மாதிரி சாதி சான்றிதழையும் கொடுத்துருவோம், பள்ளியிலேயே கொடுத்துருவோங்க அப்படின்றாப்ல. ஐடி கார்டை எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி ஐடி கார்டில் என்னென்ன இருக்கும், அந்த உங்களுடைய ரத்த வகை இருக்கும், என்ன படிக்கிறீங்க அதெல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி சாதி சான்றிதழ் நாங்கள் கொடுத்துருவோங்கிற மேட்டரை இவங்க தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. எப்படி ஐடி கார்டுலேயே நீங்கள் என்ன சாதி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு. குழந்தைகளுக்கு இப்படி எப்படி அரைஞ்சு போட்டு கொடுப்பாங்களா? எந்த அரசாங்கம் இப்படி பண்ணுமா? முட்டாள்தனமான ஒரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி தப்பாக பரப்பிட்டு இருக்காங்க. அதில் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதற்கு பிறகு மாணவர்கள் யாரும் வெளியில போயிட்டு வாங்க வேண்டாம், தாசில்தாரை பார்த்து வாங்க வேண்டாம், விஓவை பார்த்து வாங்க வேண்டாம், உங்களுக்கு பள்ளியிலேயே கொடுத்துருவோம், ஐடி கார்டு மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம் பள்ளியிலே அப்படின்னு தான் சொன்னாங்க. இதை தவறாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய சீமான் ஐயா அவர்கள் அம்பா சமுத்திரத்தில் அவர் நிற்பதற்காக சில வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை யார் விரும்புகிறா அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் உள்ள பல பேர் நீங்கள் மறுபடியும் இடைத்தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு பயம். ஏன்னாட்டா திமுகவும் நிற்கிதான் அதிமுகவும் நிற்கிதுன்னு போகிறோம்னா எப்படி ஜெயிப்போம், வாய்ப்பு கிடையாது. இல்லை, நார்மலான எலெக்ஷன்லேயே தோத்து போயிட்டோம், இடைத்தேர்தலுங்கிறது ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் இருக்கும், அதை எப்படி ஜெயிச்சிருவோம், அப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் மூலம் அனிதா ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்து சீர் கொண்டு வந்து அப்படி அவரை வச்சு திமுக பேசிட்டாங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் இந்த இடத்துல சீமானுக்கு சப்போர்ட் பண்ணும், பொது வேட்பாளரை போட்டுட்டு அங்க திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் எந்த வேட்பாளருமே போடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து சீமான வெற்றி பெறுவதற்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு திமுக தலைமைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மூலமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அங்க உள்ள தலைமை அதான் எதிர்பார்க்குது. விஜய் அவர்களை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அடக்குவதற்கு சீமான் மாதிரி ஒரு ஆள் வேணும். இங்கே உதயநிதி இருக்கிறாரா, அங்கே சீமான் ஒரு 2-3 ஆட்களை இறக்கி விடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கு. அப்படிங்கிறதுனால இது பெரிய அளவில் எடுபடுது, அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நிற்க போகிறார் அப்படியான விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. யார் சொன்னா கே.ஏ. நேரா சொல்றாப்புல, எப்படி அடுத்த ரொம்ப சட்டமன்றத்தில் வந்துடுவாரு இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. அதற்கான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அதை யார் விரும்பவில்லை என்றால் உதயநிதி அதை விரும்பவில்லை. உதயநிதி என்ன சொல்றாருன்னா, இதற்கு பிறகு நீங்க இந்த தேர்தலில் நிற்க வேண்டாம், நீங்க அடுத்த தேர்தலில் வேணா நில்லுங்க, இந்த தேர்தலில் நின்னா அப்புறம் நமக்கு மதிப்பு மரியாதையாக போயிடும், தோத்து போயிட்டு அது ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு கட்சி தலைவராக இருந்து இங்கே தோத்து போட்டு மறுபடியும் போய் அங்கே நிற்கிறீங்களா அப்படிலாம் உருட்டிட்டு இருக்காரு. அதற்கு உண்மையான காரணம் என்னன்னா, ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு வந்தார்னா உள்ள அவர் என்னவா இருப்பார்னா எதிர்கட்சி தலைவராக மாறி விடுவார். அப்போ அந்த இடம் உதயநிதியிட்டேருந்து பறிச்சிடும். ஏட்டாங்க ஒரு சீனியாரிட்டி இருக்கும்ல, அப்போ ஒரு சீனியாரிட்டி தான் கொடுக்கணும். அது முதலமைச்சராக இருந்திருக்கிறார் போன வாட்டி, அப்போனா அவருக்கு தான் எதிர்கட்சி தலைவராக போயிடும். அதை யார் விரும்பவில்லை என்றால் உதயநிதி விரும்பவில்லை. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய சீனியர் குரூப் எல்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்கு. கே.ஏ. நேரு ஏவா வெள்ளம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பாக தலைவரே நீங்கள் கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு நீங்கள் உள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட உதயநிதியோட வேலை செய்யறதுக்கு அவங்களுக்குலாம் பிடிக்கல. உதயநிதி அவரோட கட்டுப்பாட்டில் கட்சியை கொண்டு வந்துடுறேன், ஏற்கனவே மாப்பிள்ளையை அடிச்சு விரட்டி விட்டாப்புல, ஏற்கனவே தோத்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்ட்டு சவரிசன் அடிச்சு விரட்டி விட்டாச்சு. இதுக்கு பிறகு கட்சி ஃபுல்லாக ஏன் கண்ட்ரோல், அப்பாவும் தோத்து விட்டாரு, இதுக்கு பிறகு நான் தான் இங்கே அடுத்த தேர்தலையும் முதலமைச்சர் வேட்பாளராக நான் தான் நிற்கணும்னு ஒரு பெரிய ஐடியா இருக்குது. அதுக்கு இடைஞ்சலாக மு.க. ஸ்டாலின் அவர்களே இடைத்தேர்தல் பிரச்சனை எடுக்கிறதுனால நிற்க விடாமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் உதயநிதி சைட்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிஆர் டீம் இருக்காங்க, ஐடி சார்பாகவே இல்லை இது அடுத்த தேர்தல் நின்று தோத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெக்கக்காடாக போயிடுங்க, அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்க, அடுத்த தேர்தலில் தோத்து போகிறதுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இடைத்தேர்தல் எப்படியும் ஆளுங்கட்சி சார்பாக தான் இருக்கும். ஏற்கனவே குடத்தில் நின்று ஜெயிச்சு தோத்துருக்கீங்க, மறுபடியும் இடைத்தேர்தல் ஒரு தோல்வி வேணுமா? தோத்தீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு கொடுங்கன்னு ஒரு பொருளை கிளப்பிட்டுருக்காங்களே, அதனால அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகு பெரிய அளவில் பேசப்பட்டிருக்குது என்னன்னா, நம்மளுடைய திருமாவளவன் ஐயா அவர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்திருந்தார் அப்படிங்கிறது தெரியும். அவர் என்ன ஆதரவு கொடுத்தாருன்னா, நிபந்தனையற்ற ஆதரவு. அந்த நிபந்தனையற்ற ஆதரவுனா நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க, நீங்கள் ஆட்சி நடத்திக்கிடுங்க, எந்த நிபந்தனையும் நான் வைக்கல, அதுக்கு பேர் தான் நிபந்தனையற்ற ஆதரவு. இன்று வரையிலும் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்,
வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் ஆனா அமைச்சர்களை பங்கு பெற்றிருக்கணும் பெரிய பெரிய உருட்டு கலவையை உருட்டிட்டு இருக்காங்களே. அதற்கு வந்து தாவேகா தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க வந்து முழுமையா நீங்க கூட்டணியிலிருந்து விட்டுட்டு வந்துருங்க, திமுக கூட்டணி விட்டுட்டு உள்ள வந்துருங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு வந்து திருமாவளவன் இதுவரையிலும் அதை பற்றி எந்த ஒரு முடிவு எடுக்காம இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, அவர் சில நாட்களாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கார். அமைச்சர் பதவி யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா நம்மளுடைய வன்னியரசு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வன்னியரசு அவர்கள் அந்த பதவியை ஏற்றதிலிருந்து, சமூக நீதித்துறைக்கு ஏற்றதிலிருந்து மிக சிறப்பான செயல்களை செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு வன்னியரசு மேல, அமைச்சர் வன்னியரசு மேல எனக்கு கடுமையான கோபங்கள் இருக்கு, வன்மங்கள் இருக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனா கடந்த காலங்களில் ஒரு மாச காலமா அவருடைய நடவடிக்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னு கேட்டா, எந்த மக்களுக்காக அவர் போராடி கொண்டிருந்தார்களோ அந்த மக்களுக்கான எல்லா விஷயத்தையும் தேடி தேடி போய் செய்யறாரு. தலைமை செயலகத்துக்கு நரிக்குறவர்கள் நினைக்கிறேன் அந்த சமுதாயத்தினர் உள்ள அழைச்சி பேசுறாரு. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அவருடைய அமைச்சர் அந்த அறையில் அழைச்சி பேசுறாரு. இதெல்லாம் புதுசு, இதெல்லாம் நடந்ததே கிடையாது, முதல் முறையாக நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய வன்னியரசுடைய கால்கள் எல்லா இடங்களையும் பயணிக்கிறது. எங்கெங்கெல்லாம் தலித் சமூகத்தினர் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் அந்த மனுஷன் போறாப்புலப்பா, உங்களுக்கு பட்டா எடுத்து வாங்கி தரேன், உங்களுக்கு பட்டா கிடைக்கல நான் பட்டா வாங்கி தரேன்னு நரிக்குறவ சமுதாய மக்களுக்கு அவர் சொல்லியிருக்காருங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் மேல உள்ள கோபம்லாம் போய் எனக்கு அவர் மேல ரொம்ப மதிப்பு அதிகமாக போயிட்டு இருக்கு. கடந்த காலங்களில் எவ்வளவு கேவலமா திட்டிருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள், அந்த கோமலாம் எனக்கு இருந்துச்சு. ஒரு மாச காலமா அந்த கோமலாம் அவர் மேல இல்லை, எனக்கு அவர் மேல நல்ல மதிப்பு வந்திருக்கு அப்படிங்களேன். ஆனா திருமாவளவனுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சமூக நீதித்துறை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேற நல்ல துறை கொடுங்க அப்படின்றாரு. இது என்ன நல்ல துறை? நான் ஏற்கனவே நம்ம வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன், நீங்க வாங்க கூட்டணிக்குள்ள வாங்க, எங்க கூட்டணிக்குள்ள உங்களுக்கு நீங்க யாருக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த துறையை கேட்டு வாங்குங்க, கேட்டு வாங்கி நீங்களே செய்யுங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த துறையெல்லாம் கேட்டு வாங்கியாச்சு, இப்போ அந்த துறை எனக்கு வேண்டாம், அதுல பெரிய அளவுல ஒன்றும் கிடைக்கல, எங்க கட்சிக்கு எதுவும் கிடைக்கல, அதனால எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேற துறையை மாற்றி கொடுங்க அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள்ட்ட கேட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதை சம்மதிக்கல. ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு, இப்போ போய் மாற்றிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் அதை காது கொடுத்து கேட்கல. அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வாரிய தலைவர் பதவிகள்லாம் எங்களுக்கு வேணும், அதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிடுங்க, எந்தெந்த துறைகளுக்கு ஒரு 3-4 அமைச்சகத்துக்கு கீழே உள்ள வாரிய தலைவர் பதவிகள்லாம் எங்களுக்கு ஒதுக்கிடுங்க அப்படின்ட்டு பெரிய ப்ரெஷர். அதுபோக இந்த அதிகாரிக்கு நீங்கள் அந்த போஸ்டிங் போட்டு கொடுங்க, இந்த அதிகாரிக்கு எங்களுக்கு அங்கே மாற்றி கொடுங்க, இவர் எங்களுக்கு நெருக்கமான ஒரு அதிகாரிங்க, அதனால் அவர் நீங்கள் அங்கே மாற்றி கொடுங்கன்ட்டு எல்லா இடங்களிலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் இந்த தமிழக தற்போது இருக்கிற தாவேகா ஆட்சியில் அவருடைய தலையீடு அதிகமாக இருக்கு, அது அவருக்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு பிடிக்கல. இன்னும் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கூட்டணி ஏதோ ஆதரவு கொடுத்துட்டுங்கிறனால உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு, அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தரேன்றாரு. அதுபோக திருச்சி கிழக்குல நீங்க என்ன நிப்பாட்டணும், பிசிகாவின் சார்பாக என்ன நிப்பாட்டணும்ன்ற கோரிக்கை தான் தலைவர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்டா தற்போது இருக்கிற சூழ்நிலையில நமக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தேவை, நமக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தேவை. தாவேகாவுக்கு ஒன்று தனியா கூட்டணி கட்சிகளில் இருந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்க திடீர்னு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால ஒவ்வொரு எம்எல்ஏக்கெல்லாம் நம்ம கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது திருச்சி கிழக்கு நம்மளுடைய தொகுதி, அதுல என்ன குழு போடுங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் டார்ச்சர் பண்ணவும் பெரிய தலைவலி ஏற்படுத்திருக்கு. அதற்காக தற்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, பாமக கூட ரொம்ப இணக்கமா இருக்கிறார். பாமக கூட ரொம்ப இணக்கமா தற்போது தெரியும். அவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப தற்போது தாவேகா ஆட்சிக்கு ரொம்ப இணக்கமாக தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது உள்ள வரும். பாமக உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திருமாவளவனுக்கு பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அரசியல் மூவ் போயிட்டு இருக்கு. ஏதாச்சும் நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களை விளக்கிட்டு நாங்கள் உள்ள எடுக்கிறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிற மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வாயை மூட ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கு தான் தற்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு, நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருப்பார். எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, எங்களை குறி வைக்கிறாங்க, திமுக ஆட்சியிலையும் எங்களாங்க குறி வச்சாங்க, இப்போ எங்களாங்க குறி வைக்கிறாங்கன்னு ஒரே அழுவ அந்த மனுஷன். சிரிப்பா இருக்குது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். உங்களுக்கான அந்த வெகுமதி கிடைத்து விட்டது அப்படிங்கும் போது நீங்க அமைதியா இருந்திருக்கலாம்ல. எல்லா மேடைகள்லையும் போய் நாங்க எப்பனாலும் அமைச்சர் பதவியை திரும்ப வாங்கிடுவாங்க அப்படின்னா உதார விட்டீங்கல்ல. அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். நீங்க எந்த சமுதாயத்திற்கு பாடுபட்டீங்களோ அது கிடைச்சிருக்கும் போது நீங்க உதாசீனப்படுத்தினா அப்படிதான். அதற்கு பிறகு தாவேகா சைட்ல இருந்து மிகப்பெரிய ஒரு மூவ் ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. செஸ் மூவ் மாதிரி ஒன்று மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது வைகோ அவர்களை மதிமுகவை நம்ம கூட்டணிக்குள்ள இழுக்கிறதா பெரிய ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. அது சீரும் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா இப்போ வந்து நம்மளுடைய வைகோ அவர்கள் பேசும்போதெல்லாம் சிறப்பாக பேசுறாரு. எங்க போனாலும் திமுக கூட்டிலேருந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலடா, எங்களை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, தன்மானத்தை விட்டுதான் நான் கட்சியில் இருந்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதில் வந்து நம்மளுடைய மதிமுக திமுக கூட்டணியில் தான் போட்டி போட்டுச்சு. அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த மதிமுகவில் உள்ள போட்டியிட்ட 4 வேட்பாளர்களும் என்னன்னா திமுக சின்னத்திலே தான் போட்டிக்கிட்டாங்க. அவங்க திமுக சின்னத்தில் போட்டியிடணும்னா அந்த மதிமுக வேட்பாளர்களால் நான் திமுகவில் இணைகிறேன்னு
திமுகவுடைய ஐடி கார்டு வாங்கிட்டு தான், உறுப்பினர் அட்டை வாங்கிட்டு தான் உங்களுக்கு பதவியை கொடுப்பாங்க, போஸ்ட்டை போடுவாங்க. அதனால இப்போ 4 எம்எல்ஏக்களும் திமுகவுடைய எம்எல்ஏக்களாக அங்கே போட்டிட்டாங்க. ஆனால் அவங்க மதிமுக தான். அதில் 2 பேர் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அந்த 2 எம்எல்ஏக்களை நம்ம தூக்கணும், ஐ மீன் ஒட்டுமொத்தமாக கொண்டு வரணும்னா அந்த வைக்கவே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க. அது சிறப்பான பிளானாக இருந்துச்சுங்களேன். இன்னைக்கு அநேகமாக இன்னைக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு கூட்டம் நடக்க இருக்குது, இன்னைக்கு நாளைக்கு தெரியல. அப்படி கூட்டத்தில் நாங்கள் கலந்து பேசி உயர்மட்ட குழுவை கூட்ட போகிறோம். பேசினதுக்கு பிறகு நாங்கள் முடிவெடுக்கும், நாங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவெடுப்புன்னு சொல்லிட்டாச்சு. 2 நாளாகவே வைகோ அவர்கள் பேசிட்டு இருக்க பேச்செல்லாம் பார்த்தா தெரியுது உதயநிதியை பிடிச்சி வாரி மாறி விட்டாப்புல. உதயநிதிக்கு தான் தெளிவில்லாமல் பேசிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் தெளிவாக தான் பேசுகிறாரலாம், பேசி விட்டாப்புல. கூட்டணியில் அங்கே இருக்கிறாப்புல. ஆனால் உதயநிதியை போட்டு வாரிட்டு இருக்காரு வைங்களேன். அவங்க பேசி இன்னைக்கு அநேகமாக வந்துருவாங்க, இன்னைக்கு நம்ம கூட வந்துருவாங்க. இதற்கு வந்து திமுக சூப்பரான ஒரு செக் வச்சுட்டாங்க. இப்போ நீ 2 எம்எல்ஏக்களை தூக்க போறியா, அது ஒரு எம்எல்ஏ நான் தூக்குறேன் பாரு அப்படின்ட்டு தற்போது திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சீர்காழி தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் செல்வன் அவர்களை அவங்க தூக்கிட்டாங்க. திமுக தூக்கிட்டு போயிட்டு இப்போ அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நான் திமுகவுடைய வேட்பாளர் தான், நான் மதிமுக வேட்பாளர்லாம் கிடையாது, நான் ஆல்ரெடி ஐடி கார்டு வாங்கிட்டு தான் சேர்ந்திருக்கேன், அப்புறம் எப்படி நான் மதிமுக வேட்பாளர் இருக்க முடியும், அதனால அந்த உயர்மட்ட குழுக்கெல்லாம் நான் போக தேவையில்லை அப்படின்ட்டு அவர் திமுக பக்கம் நழுவிட்டார். அப்படிங்கும்போது தற்போது அநேகமாக ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் நம்ம பக்கம் வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு இன்னும் 2-3 இடங்களில் வந்து காங்கிரஸ் உடைய செல்வ பெருந்தகை, இப்போ தற்போது கட்சி தலைவர்களுடைய செல்வ பெருந்தகை ரொம்ப மோசமா பேசுறாரு. மோசமா என்ன பேசுறாரு, தலைவர் விஜய் அவர்களை மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து சட்டசபையில் பேசுறதெல்லாம் சரியே கிடையாது, அது சினிமா பணியில பேசுறீங்க, உங்களுக்கு வந்து பண்பு தெரியல, மாண்பு தெரியலன்னு யார் பேசிட்டு இருக்கான்னா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பேசிட்டு இருக்காரு. அவர் நம்ம கூட்டணியில தான் இருக்கிறார், நம்ம கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க, காங்கிரஸ் நம்ம கூட்டணியில் சேர்ந்துட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம தலைவர் விஜய் அவர்களையே அவர் வந்து தரம் தாண்டி பேசுற மாதிரி நீங்க பண்ணனதே தவறு, உங்களுக்கு மரபு தெரியலன்னு அவர் பேசுறதுக்கு காரணம் என்ன காரணம்னா அவங்க யாரும் மதிக்கல, காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் அவங்களை மதிக்கல. இப்போ அநேகமா ஒரு வாரத்துக்குள்ள இல்லை 2 வாரத்துக்குள்ள அவருடைய பதவியே போக போகுது. அவங்க வந்து பத்திரிக்கை வச்சாங்க, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாங்கப்பா நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் போக மாட்டேன்ட்டாரு, நான் போகல அப்படின்ட்டாப்புல. அதனால அது மட்டும் கிடையாது, கிறிஸ் சோடங்கர் போகல, அது பிரவீன் சக்கரவர்த்தி போகல, ப. சிதம்பரம் போகல, அது மாதிரி நிறைய தலைவர்கள் செல்வ பெருந்தகையுடைய மகளின் திருமணத்துக்கு போகல. அந்த கோபம் அட்லீஸ்ட் யாராவது தலைவர் விஜய் அவர்களாவது வருவார் அப்படின்னு, முதலமைச்சர் வந்தால் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் நமக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நம்ம ஆளு போகல. அந்த காண்டில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, மைக்கை நீட்டு இடத்துலாம் தலைவர் விஜய் அவர்களை மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காரு. தெரியும்ல, இந்த ஆளை பிடிச்சி உள்ள போட்டுக்கணும். எப்போ போட வேண்டியது செல்வ பெருந்தகையெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் வீட்டில் மழை தள்ளி ஊற்றி எவ்வளோ அசிங்கப்படுத்த அட்டூழியம் பண்ணாங்க. ரெக்கார்டு இருக்கு, லைவ் ரெக்கார்டு இருக்கு. அதெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுருந்தா இந்த இதெல்லாம் வருமா? அநேகமாக போட்டுருவாங்க நினைக்கிறேன். அது மாதிரியான பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது நடந்துகிட்டு இருக்க அந்த அரசியல் குறித்து அந்த நம்முடைய கில்லி சரத் அவர்கள், அமைச்சர் அவர்கள் தற்பொழுது இப்போ இந்த விஷயத்துல சிக்கியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான். அதில் அவர் உண்மையாக தவறு செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை இருக்கும் என்று பார்க்குறோம். உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்கள். வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.